ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வாழைக்காய் இருந்தாலே போதும், நம்ம இதை ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வாழைக்காய் சிப்ஸ் இது செய்கிறதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட கார்னர்ஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அந்த 2 கார்னரில் மட்டும் இப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா அதோட தோலை மட்டும் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே பீல் பண்ணிக்கோங்க. ஃபுல் வாழைக்காய் பீல் பண்ணுங்க. பாருங்க, நம்ம பீல் பண்ணியாச்சு. இப்போ பீல் பண்ண வாழைக்காவை இந்த மாதிரி ஏதாவது சீவிர கட்டையில் இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க. பாருங்க, நல்லா ரவுண்டாக கீழே வருது பாருங்க. பாருங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபுல் வாழைக்காவே நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. நம்ம எல்லாத்தையுமே சீவியாச்சு பாருங்க. இப்போ ஒரு பேனில் நீங்கள் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற ஒவ்வொரு வாழைக்காய் பீஸையும் போட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வச்சுருக்கிற ஒவ்வொரு ஸ்லைஸையும் இந்த மாதிரி உள்ளே போட்டு பொரிச்சிருங்க. நல்லா இது ஃப்ரை ஆகி வரட்டும். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதை எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்க, பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம வச்சுக்கிற எல்லா சிப்ஸுமே எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம், அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சிப்ஸில் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நம்ம எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க. நம்மளோட டேஸ்டியான வாழைக்காய் சிப்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்க. பார்க்கவே உடச்ச உடனே நல்லா உடையுது பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா SNV DHABA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.